இன்றைக்கு ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லிடுறேன். வளவளன்னு பேசுகிற நிறுத்துங்க. கடவுளுடைய பாதை ஏற்றக்கு மறுக்கிறீங்க. உழைக்க மறுக்கிறவன் கடவுளுடைய பாதையை எட்ட முடியாது. சத்தியத்தினுடைய உச்சாணியில் இருக்கிறவங்க தான் கடவுளுடைய பாதையை எட்ட முடியும். ஒரு சிலருக்கு மட்டும்தான் அருள்வாக்கு அதை கொடுக்குறாரு. அதை திருடுறது தப்பு. நம்ம வம்சம் அழிஞ்சு போயிடும். அவனை வாழ வைக்கணும். நம்ம வீட்டில் ஒருத்தனா வாழ வைக்கணும். இந்த சனீஸ்வரனை பற்றி பேசுறது, நாயை பற்றி பேசுறது, இதெல்லாம் என்ன ஆகி போச்சுன்னா தர்க்கங்களை கொண்டு வந்துருச்சு. நாங்கள் தர்க்கங்களுக்கு தயாரில்லை. நான் என்னோட நோக்கம் என்ன, அறிவியலை நீங்கள் கற்றுக்கோங்க. உங்கள் செலவில் அங்கே உட்காந்து உங்கள் வீட்டில் இருந்து யோசனை பண்ணடா அப்படின்னு யானும் தயாரில்லை. இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஜோசியத்தை பற்றி பேசினாரெல்லாம், நீ இந்த ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்க உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க, சரியா? ஃபோன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வாங்க. அந்த கைக்கு வரும்போது அதை ஓப்பன் பண்ணாமல் உள்ளே என்ன தசாபுத்தி இருக்குன்னு எனக்கு அந்த சொல்கிறத எனக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் உனக்கு ஜோசியம் மேலே சொல்ல மாட்டேன். முதல்ல புரிஞ்சுக்கோ. உனக்கு என்ன திசை நடக்குதுன்னு நான் சொல்லிடுவேன். இதை செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணி அப்படியே லைவ்லேயே போடும். எத்தனை சரியாக வருது, எத்தனை தோல்வியை அடையுது அப்படின்னு நீயே பார்த்துக்கோ. புரியுதா? அதை செய்ய. அப்போவாது நீங்கள் உணர்வீங்களான்னு பார்க்கலாம். புரியுதா? நீங்கள் உணர்றதுக்காக நான் போய் சாக முடியாது. அடுத்தவனை கொல்றதுக்கு தான் நீங்கள் தயாராக இருக்கிறீங்க. வாழவைக்கு எவனை வாழ வச்சுக்கிறீங்க? உங்கள் வீட்டில் இருக்கிற தாய் தகப்பை பாட்டம் முப்பாட்டம் குட்ட அருள்வாக்கு வாங்கு. அதுதான் உனக்கு முறை. நீ அவனை கொண்டு போய் அனாதை இல்லத்தை சேர்த்திக்கிட்டேன், குழந்தைக்கு கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்திட்டேன். என்ன தண்டனக்கா போட்டுக்கிறேன்? அதெல்லாம் நிறுத்துங்க அப்படிங்கிறது எங்கள் வாரம். புரியுதா? அதனால் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வா, ஃபோன் பண்ணிட்டு வா. நீ அதில் 4 மணிக்குள்ளே வரணும். 4 மணி இல்லை, 3 மணிக்குள்ளே வரணும். அது இல்லைன்னா நான் டியூஷன் போயிடுவேன். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி வச்சுருவேன். இவர் வர சொல்லிவிட்டு ஆஃப் பண்ணிட்டு வச்சுட்டாருன்னு சொல்லக்கூடாது. புரியுதா? ஜாக்கிரதையாக இருந்துப்போம். அது பார்ப்போம். நிறையா பேர்த்து, நூற்றுக்கணக்கான பேர்த்து பார்த்தோம் நாங்கள். ஒரு ஜாதகத்தில் இவருக்கெல்லாம் ஒன்றும் தெரியல. ஒன்றும் தெரியாத சனிகள்லாம் ப்ரொஃபஸர்ன்ட்டு அலையுதுங்க. நாங்கள் பேசாமல் அருள்வாக்கு இருக்கோம், ஒத்திட்டு இருக்கணும். இல்லைன்னு வை, நம்மளை முடிச்சுப்போம், நம்ம செத்து போயிடணும், அவன் நல்லா இருப்பான். எதனால் அந்த வேலையெல்லாம் வேண்டாம். யாருக்கிட்ட அருள்வாக்கு வாங்காத, கொடுக்காத வாங்காத, அவ்வளோதான் என்னோடய கான்செப்டே. அறிவியலை கற்றுக்கோ. நீ உழைச்சி வாழு. உண்ட தாய் தப்ப பாட்டை முப்பாட்டை அதை உனக்கு சொந்தமானவன், அவங்ககிட்ட நீ வாங்கலாம். நன்றி, வணக்கம்.